முக்கியமான முன்னெடுப்பாக நான் இதை பார்க்குறேன். அதோடு நீங்கள் சேர்ந்துருக்கிறப்போ இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் மாறுது இது. ஸோ அந்த வகையில் வானம் கலைத்திருவா வருடம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்ருக்கு. அண்டு இந்த வருடமும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வானம் கலைத்திருவிழாவில் பல நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லா நிகழ்வுமே மக்களும் சரி, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆர்டிஸ்ட்டும் சரி, 2 பேருமே ஒரு மிக முக்கியமான விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அண்டு இந்த வேர்ச்சுவல் நிகழ்வில் என்னால் நேற்று மதிய வரைக்கும் தான் இருக்க முடிஞ்சது. முக்கியமான நிகழ்வில் என்னால் பார்க்க முடியல. ஸோ வேர்ச்சுவல் நிகழ்வும் இதில் உரையாடிய விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு வரலாறை அறிந்து கொள்வது அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறது, அதை விமர்சனபூர்வமாக அணுகிறது, இப்போ பழமைக்கும் மரபுக்குமான வித்தியாசத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டிஸ்கஷனாக மாற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அண்டு வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் புதுசாக இது தெரியாத வரவங்க எல்லாருக்குமே நம்ம அதை சொல்லணும். அது இப்படி சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு தான் யார் என்பதையும், தான் என்ன செய்ய போகிறேன், இல்லை என்ன செஞ்சிட்ருக்குறோம், எதை நோக்கி நம்ம பயணப்பட போகிறோம் அப்படின்ற புரிதலை உண்டாக்கிட்டால் போதும் அப்படின்றது தான் நீலம் கல்ச்சர் சென்டரோட நோக்கம். ஸோ அந்த நோக்கத்தை இந்த வேர்ச்சுவல் நிகழ்வு நிகழ்த்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இந்த வேர்ச்சுவல் நிகழ்வில் என்டி ராஜ்குமார் ஐயாவுக்கு வந்து விருது அளிக்கணும்னு எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். வானம் ஃபெஸ்டிவலுடைய ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவலில் அவருடைய பாடல் அவர் பாடினது அண்ட் அவரோட சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த டைம் தான் அவரை நான் மீட் பண்ணேன். ஸோ அவரை பற்றி நான் கேட்டிருக்கிறப்போ வாசிக்கிறப்போ அவர் வந்து யாருக்கும் சரியாக கட்டுப்பட மாட்டார், ஒரு பிடி சிக்காதவர். ஸோ அவரை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிக்கல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ வந்து சொன்னாங்க. ஏன்னா அவருடைய போக்கில் அவர் வந்து அப்படியே பயணப்படுவார், ட்ராவல் பண்ணுவார். ஸோ அவர் வந்து யாரோடும் இணைஞ்சியும் இருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் நான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். அப்புறம் அவருடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கவிதைகளை வாசிக்கிற கொஞ்சம் பழக்கம் இருக்குது. ஸோ அவருடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ அதோட மொழி, அதுக்கப்புறம் அவருடைய நிலப்பரப்பு, அப்புறம் அவர் பேசுகிற அந்த தன்மை வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அப்போது நான் ஸ்டாலின் அண்ணன்கிட்ட தான் நான் பேசினேன்னு எனக்கு தெரில. ஸோ இவங்களாமே அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. லைக் வந்து அவர் இந்த மாதிரி அவருடைய மொழி இப்படி இருக்கும், ஸோ அவர் இப்படி எழுதுவார், பேசுவார் அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. அப்புறம் அந்த டைமில் தான் அந்த எட்கர் கஸ்டனுடைய அதுக்கப்புறம் வந்து வாசிக்கிறப்போ குறிப்பாக மலையாள பகுதி ஒட்டி இருக்கிற நாகர்கோவில் பகுதியில் இருக்கிற பறையர்கள்கிட்ட, இல்லை வந்து இப்போது தலித்துகள் சொல்லப்படுற பல இனக்குழுக்கள்கிட்ட இருந்த மாந்திரிக தன்மையை பற்றி அவர் வந்து எழுதியிருந்தார். எட்கர் கஸ்டன் வந்து எழுதியிருந்தார். குறிப்பாக நாகர்கோவில் ஒட்டி, அப்புறம் இல்லைன்னா மிகப்பெரிய கலவரம் கூட நிகழ்ந்திருக்கு. ஒரு பெரிய கிராமத்தையே எரிச்சிருக்கிறாங்க. மாந்திரிகம் பண்ணி நாயர் குழந்தைகளை தூக்கிட்டு வந்து அவங்க வந்து அது மூலமாக மாந்திரிகத்தன்மை பயங்கரமாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கலவரம் நிகழ்ந்திருக்கு. கலவரத்தில் வந்து ஒரு பெரிய கிராமமே எரிச்சிருக்காங்க. ஸோ அதை படிக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ அதனையொட்டி இப்போ அந்த மாந்திரிக தன்மை இதையொட்டி இவர் வந்து எழுதுறது கூட என்னால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. அது ஒரு மரபு வழி தொடர்ச்சியாக கூட என்னால் ஒரு கண்டினியூவாக கூட என்னால் அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு இந்த விருதை அளிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் நீலம் கல்ச்சர் சென்டருக்கு பயங்கர சந்தோஷம். அண்ட் இதை முன்மொழிந்தவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த மேடையில் கவனிச்சது அண்டு ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ நீங்கள் இந்த விருதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அண்ட் உங்களோட குடும்பத்தோடு வந்து இந்த நிகழ்வை வந்து பெருமைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ பிரதர், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ